அமைச்சரவை பதவிகளை பொறுப்பேற்காவிடனும் தேசிய நிறைவேற்று சபைக்கு தமது கட்சி தயாராக உள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. இன்று இடம்பெற்ற அந்த கட்சியின் ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது. இந்த அரசாங்கத்தினால் பங்குதாரராக இல்லாவிடனும் இந்த அரசாங்கத்தின் அமைச்சரவையில் இடம்பெறாவிடனும் அதற்கு மேலாக உள்ள தேசிய நிறைவேற்று சபை ஒன்றை ஸ்தாபிக்க யோசனை வழங்கியுள்ளோம். இதனை ஏனைய தரப்புகளுடன் கலந்துரையாடியுள்ளோம். அதற்கு அவர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். அந்த தேசிய நிறைவேற்று சபையின் பங்குதாரர்கள் என்ற வகையில் நாங்கள் தொடர்பு படுவோம். விசேடமாக ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உள்ளடக்கப்பட்ட தேசிய சபை ஸ்தாபிக்கப்பட வேண்டும். விசேடமாக ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உள்ளடக்கப்பட்ட தேசிய சபை ஸ்தாபிக்க வேண்டும். ජනාධිපතිවරය අග්‍රාමාත්‍යවරය ඇතුළු ජාතික විධායක සභාවක් ගොඩනැගෙනවා. இதன்போது ஊழல் மோசடிகள் தொடர்பாகவும் கருத்து தெரிவிக்கப்பட்டது. දැන් විශාල වංචාවට දූෂණයට තුඩුදුම් පිරිස් රට අත්හැරලා යමින් තිබෙනවා. பாரிய ஊழல் மோசடிகளுடன் தொடர்புடையவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர். விமான நிலையத்தை மூடுமாறு கூறவில்லை. ஆனால் இவை வெறுமனே விட்டுவிட முடியாது. நாமல் ராஜபக்ச, பாசில் ராஜபக்ச, அஜித் நிவார், கப்ரால் மற்றும் ஹேஜிங் ஒப்பந்தம் உட்பட பாரிய மோசடிகள் குறித்து லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் நாளை முறைப்பாடு செய்வோம். தற்போது மிகவும் தெளிவான தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. ஜனாதிபதி சாதாரணமாக அதிகாரத்தை விட்டு செல்லவில்லை. வார இறுதி ஆங்கில பத்திரிகைகளில் இது குறித்து தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இறுதி தருணத்தில் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள செயற்பட்டமை வெளிப்பட்டுள்ளது. நமது நாட்டு மக்களின் ஆட்சி மாற்ற விருப்பத்திற்கான உரிமையை கொள்ளையடிக்கும் வகையில் சூழ்ச்சி நடவடிக்கையாகவே இது காணப்படுகிறது. அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதனை மக்கள் விடுதலை முன்னணி கூர்மையாக அவதானிக்கும். එනිසාම කුමන්ත්‍රණකාරී ක්‍රියාවලිය එළිදරව් කරන්න ඒකට එරෙහිව නීතිමය ක්‍රියාමාර්ග වල තව තීරණ විය යුතු කියන ස්ථාවරය අපි ඉන්නවා.